பெலிஸ்தர் படையெடுத்து எபேஸ்தாமீமில் தங்கினர். சவுலும் இஸ்ரவேல் சேனையும் ஏலா பள்ளத்தாக்கில் பாளையமிட்டனர். அப்போது காத்தூரில் உள்ள கோலியாத் என்னும் அரக்கனை போல் உள்ள வீரன், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு யுத்தம் பண்ணி என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களைச் சேவிக்க வேண்டும். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்றவனுக்கு என்ன செய்யப்படும்? இவனை கொல்கிறவன் எவனோ அவனுக்கு ராஜா அவனுடைய மகளையும் அவனுடைய ஐசுரத்தையும் தந்து தகப்பன் வீட்டுக்கு மேலே அதிகாரியாய் வைப்பான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் பாட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. நான் இவைகளை உடுத்தி கொள்ளக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே சென்றான். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த யெஸ்ரயேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி யெஸ்ரயேலின் தேவனை இன்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள்.